ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் மேக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீடியோ பண்ண அலைன் மோஷன் அப்படி இருந்தவை இதுக்கான ஆப் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே தான் இருக்கிற ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா புக் மாப்ஸ் ஒரு ஷேர் ப்ரோசஸ் நான் வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி அதே மாதிரி இது யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர், நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தா நான் வந்து ஒரு இமேஜெலாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். புக் மாப் பர்சன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா மேலே பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 9:06 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்ல வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். வந்து எப்படி ஆட் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 96 சைஸ் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே தெரியா செலக்ட் பண்ணி ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே செய்யும் போது யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரண்ட் ஃப்ரேம் பேஜ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி இப்போ இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கரெக்டாக அந்த பிக்சல் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஆடியோ லேயர் மேலே ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணி கலர் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து இருக்குது. இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தா எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் உள்ள பார்த்தா ஒரு இமேஜின்னு ஒரு குரூப்பில் இருக்கும். 3 நெக்ஸ்ட் அது கிளிக் பண்ணிட்டு 3 எடிட் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே உள்ள பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த 2 லேயர் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாது ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண மாதிரி கலர் ஃபில்லில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து எங்கே பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்காது வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 9:06 நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுனா நம்ம வந்து நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுறதா ப்ளஸ் ஆட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் சேவ் பண்ணி ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் மேலே எங்கள் 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் நீங்கள் வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணால் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்கும். அந்த 2 இமேஜ் இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் 16:29 அதே மாதிரி நெக்ஸ்ட் 18:20 இந்த 2 லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து ஷேர் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா 10:06 ஒரு டைமில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து ஷேர் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஹவரில் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11:43 ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு 13:51 லேயர் இருக்கும். அந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு 3 ஷேர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் இருக்கும். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து புக் மார்க் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ் 3 லேயரும் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 3 லேயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே சைடு பேக் வந்துட்டு மேலே சைடு மேலே யாராவது கிளிக் பண்ணிட்டு வீடியோ டாப் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் டாப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்